ஒரு சமயம் தாசுன்ற சிறிய பறவை பரந்த காட்டுல வாழ்ந்து வந்துச்சான். கோடை காலத்துல ஒரு நாள் கொடூரமான காட்டு தீ கொழுந்து விட்டு எரிஞ்சுதான். அதோடைய தீப்பிழம்புகள் காட்டுல இருக்கும் பல மரங்களையும் விலங்குகளையும் விழுங்கிட்டு இருந்த சமயம் மற்ற பறவைகள் வானத்துல உயரமா பறந்து வெகு தொலைவுல பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு இருந்ததாம். ஆனா தாசுவால மட்டும் தன்னுடைய அருமையான இருப்பிடம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விட்டு செல்ல அதுக்கு மனசே வரலையாம். இரவும் பகலுமா தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் உபயோகம் செஞ்சு தன்னுடைய சிறிய அலகுல ஆற்று நீரை நிரப்பி கொண்டு வந்து முன்னும் பின்னும் அலைஞ்சு காட்டு தீய அணைக்க முயற்சி செஞ்சுதான். அந்த சிறிய தாசு பறவையின் அரிதான துணிச்சலான அசைக்க முடியாத மன உறுதி போற்றத்தக்க வகையில இருந்துதான். சிறிது நேரத்திலேயே பெரும் மழை காடுகளின் மீது பொழிந்து காட்டு தீய தணிச்சுதான். இதே மாதிரிதான் உங்களுடைய மன உறுதியை கொண்டு சுற்றுப்புற சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளும் முயற்சிகளை இடைவிடாம தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய தைரியத்தையும் திறமையும் செயல்பாட்டையும் நீங்களே வியப்பும் ஆச்சரியமும் அடைவீங்க. உறுதியா இருக்கும் ஒருவரின் மிக சிறிய செயல் கூட உலகத்தையே மாற்றி அமைக்கும். துன்பங்களை எதிர்கொள்ளும் போது உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கு தைரியமும் மன உறுதியும் இருந்தா எடுத்த செயல்ல